அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி சமைக்கலை. இன்றைக்கி நம்ம பூஜா பாத்திரங்களுக்கு எல்லாம் தேய்ச்சி எடுத்துருக்கோம். இதுக்கு நான் மஞ்சள் குங்குமம் இது வைக்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது நல்லா எலுமிச்சம்பழமும் சபீனாவும் போட்டு தேய்ச்சா அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தங்க மாதிரி நல்லா பளிச்சுன்னு வந்துடும். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சபீனா கொஞ்சம் வேணால் சோடா உப்பு சமையல் சோடா இருக்கு இல்லையா, அது கூட போட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி தங்க மாதிரி நல்லா தகன்னு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விளக்கிக்கணும். இது நம்ம பூஜை ரூமில் இருக்க பிள்ளையார் உங்களுக்கு தெரியும். நான் கொலக்கட்டையெல்லாம் செஞ்சு இவருக்கு தான் படிச்சிருக்கேன். இவர் கொஞ்சம் பூஜை ரூமில் கால் கடுக்கு அப்படி நின்றுக்கிட்டே இருப்பார்ல, அதனால் கொஞ்சம் அப்படி சாய்ச்சி வச்சுருக்கேன். இது நம்மளோட சாய்பாபா. அவரையும் நல்லா தண்ணியில் குளிப்பாட்டி இப்படி சத்து நேரம் கால் வலிக்கிறதுக்காக சாய்ச்சி படுக்க வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்சு இப்போ நம்ம பொட்டு வைக்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதான் சாமிக்கு வைக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறத சாமிக்கு வைக்க வேண்டாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு போட்டிங்கன்னா அந்த நல்ல ஸ்மெல் இருக்கும். பூஜா ரூம்லேயே உங்களுக்கு நல்ல ஜவ்வாது மணத்தோட சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனம். இது நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி வைக்கலான்ட்டு. இது விளக்கில் போடுற லக்ஷ்மி காசுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி லக்ஷ்மி உருவத்தோடு இருக்கும். நம்ம நல்லெண்ணெயில் எப்போவும் லக்ஷ்மி வாசம் செய்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் நல்லெண்ணெயில் அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றின உடனே இதில் போட்டுறணும். போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம திரி போடணும். இதுவும் எங்கள் பக்கம் இந்த மாதிரி காசு வச்சுருப்போம். நாங்கள் எல்லாருமே வச்சுருப்போம். கிடைக்கும், இது கடையில் கிடைக்கும். பித்தளை சாமான் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஒரு காசே 100 சொல்லுவாங்க. இங்கே சந்தையிலலாம் விற்பாங்க. ஒரு காசு 100 நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஓகே, நம்ம இப்போ பொட்டு வைக்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குங்குமம் திருப்பதிக்கு போனப்போ திருச்சானூரில் வாங்கினது. பத்மாவதி அம்மா தாயார் அந்த சன்னதியில் வாங்கினது இந்த குங்குமம். அது ஒரு கிணத்துல எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் சந்தன பவுட்ரு. இது சும்மா இங்கே கடைகளில் வாங்கினது தான். ஆனால் பியூராக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சந்தன பவுடர்னு கொடுத்தாங்க, சரி வாங்கியாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கணும். இப்போ நம்ம ஜவ்வாது பவுட்ரு பாருங்கள், சின்ன பாட்டிலில் வச்சுருக்காங்க. திறந்த உடனே அப்படி ஒரு வாசமாக இருக்குது. இது இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம பொட்டு வைக்கும்போது இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம பூஜை ரூம் நல்ல வாசமாக இருக்கும். சுவாமிக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம போட்டாச்சு. இதில் நம்ம இப்போ தண்ணி இல்லை ஒரு சொட்டு ஊற்றிட்டு கொஞ்சமாக பொட்டு வைக்கிற அளவுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம பொட்டு வச்சுக்கலாம். கையினால் கூட வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஆணி இருந்துச்சுன்னா கூட அந்த பொட்டு ஒரே மாதிரி ஈவனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வாசமான ஜவ்வாது மணக்கும் நம்மளோட மஞ்சள் குங்குமம் ரெடி. நீங்கள் விளக்குக்கு நீங்கள் எப்படி பொட்டு வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 7 பொட்டு வச்சுருப்பேன். 1 2 3 4 5 6 நடுவில் ஒரு பொட்டு வச்சுருவேன் 7. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமம் எப்படி வைக்கணும்னா ஒரு ஆணி இருந்தால் கூட ஆணியில் வைக்கலாம். இந்த ஆணியோட பின்பக்கத்தை லேசாக அப்படி தொட்டுட்டு இந்த குங்குமத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அழகாக ஒரே ரவுண்டாக விழுகும் வச்சா. விசிறு இல்லாமல் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த விளக்கும் இந்த மாதிரி பொட்டு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்க. கையில் வச்சா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆணி வச்சிட்டிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு நல்லா ரவுண்டாக அழகாக பொட்டு சூப்பராக நம்ம ஸ்டிக்கர் பொட்டு மாதிரியே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவாமி எல்லாம் பூஜைக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம இப்போ திரி போட்டு எண்ணெய் ஊற்றி பூவெல்லாம் போட்டு சுவாமிக்கு பழமெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் நைவேத்தியத்துக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம விளக்கேற்றிக்கலாம். விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை பூஜை செய்யலாம். இந்த மாதிரி ஒரு செம்பில் நிறைய செம்பு தண்ணி வச்சுருங்க சாமி ரூமில். அதுக்கும் கொஞ்சம் பொட்டு வச்சுட்டு தண்ணி நிறைய வச்சிட்டிங்கன்னா அது 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட அந்த தண்ணி வற்றாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. பூஜை ரூமில் எப்போவுமே ஒரு சின்ன செம்பில் தண்ணி வச்சுருங்க. நம்ம சப்போஸ் நெய்வேத்தியம் ஏதாவது பழம் திராட்சை கல்கண்டு எதுவும் வைக்க மறந்துட்டாலும் சுவாமிக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சபடி நான் பண்ணுறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. நீங்களும் அவசியம் இந்த மாதிரி ஜவ்வாது பவுட்ரு வாங்கி, இது ஒன்றும் பெரிய விலை இல்லை, 20 ரூபா தான். இது வாங்கி அவசியம் இந்த இதோட மஞ்சள் குங்குமத்தோடு இதோட கலந்து பொட்டு வச்சு பாருங்கள். உங்கள் பூஜை ரூமே நல்லா ஸ்மெல், நல்ல வாசனையாக இருக்கும். பாட்டு கூட இருக்குது பாருங்கள், அத்தரும் ஜவ்வாதுன்னு எங்கே மணக்குது, இது ஆண்டவன் சன்னதியில் தானே மணக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட பூஜை ரூம் நல்ல ஜவ்வாது மணத்தோடு சூப்பராக இருக்கும். இந்த இதையே எடுத்து நீங்கள் நெத்திக்கு பொட்டு வச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் பக்கத்தில் வரும்போது கூட இந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும். ஜவ்வாது பொட்டு இந்த மாதிரி வருடம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி.